அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். +2 மாணவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம ஃபார்முலாஸ் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கக்கூடிய லெசன் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் சேஞ்சு, டேஞ்சன்ஸ், நார்மல், அது ஒரு டாப்பிக்கு. மீடியம் இன்டர்மீடியட் தியரம்ஸ், ரோல்ஸ் தியரம், லக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம், இந்த மாதிரி தியரம்ஸ் எல்லாம், மெக்லரின் சீரீஸு, டெய்லரின் சீரீஸு, இது ஒரு டைட்டில். அடுத்தது மோனோடானிசிட்டி, ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங், அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு, கான்கேவிட்டி, மேக்ஸிமம் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட், இதெல்லாம் ஒரு ஃபார்முலா செட்டு. லாஸ்ட்டில் கர்வ் ட்ரேசிங். ஸோ 4 வகையை பிரிச்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். தொடர்ந்து இந்த வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலாஸ் வந்துட்டு வெரி யூஸ்ஃபுல். இது நத்திங் பட் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ நிறைய பேர் ஆர்வமாக பார்த்தீங்கன்னா எனக்கும் நடத்துறதுக்கு உங்களுடைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புதுசு புதுசான டெக்னிக்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். இது நத்திங் பட் மேக்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேஷனை அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம dy பை dxக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ புது விதமாக நம்ம பார்க்குறோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யில் எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குது, s ஈக்குவல் டு f(t)ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டன்ஸ் மாறுது. எப்படி மாறுது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t அப்படின்னா அதுக்கு பேர் வெலாசிட்டி. வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்பீடுன்னு சொல்கிறோமே, அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுற போது ஆக்சலரேட் பண்ணுறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ இது dy பை dx, வெலாசிட்டி ds பை dt, a d2x பை dt2 சொல்லலாம். அதர்வைஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், ட்ரையாங்கிள் ஏபிசின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஹைபாட்டனஸ் வந்துட்டு சி. ஸோ அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஈஸியான ஃபார்முலா. சி டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ். ஏங்கிறது சைடு, அதில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஏ டேஸ். அதே மாதிரி பி டேஸ் டிவைட் பை சி. நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரான ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1, y மைனஸ் y1 ஈக்குவல் டு -1 பை m இன்ட்டு x மைனஸ் x1, வேர் m இஸ் dy by dx at x1, y1. y equal to f of x அப்படிங்கிற கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணி பர்டிகுலர் பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஸ்லோப். ஸ்லோப்பை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம், நார்மல் கண்டுபிடிக்கலாம். டேஞ்சன்ட் இஸ் parallel to x axis. டேஞ்சன்ட் வந்து parallel to x axisனா dy by dx equal to 0. அப்போது dy by dx parallel to x axis சொல்லிட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும்னா y equal to y1. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும்னா x ஈக்குவல் டு x1. ஸோ இம்மீடியட்டாக இது சொல்லிடலாம். இது 1 மார்க்லேயும் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். டேஞ்சன்ட் இஸ் parallel to y axis, dy by dx ஈக்குவல் டு infinity. அதர்வைஸ் we can write dx by dy ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் x கோஆர்டினேட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் y கோஆர்டினேட். ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ், நிறைய இந்த ஃபார்முலா படிச்சுட்டே தான் இருக்கிறோம். tan inverse angle between 2 straight lines, அந்த ஃபார்முலாவே தான். பட் ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ், கர்வுக்கு எப்படி ஸ்லோப் கிடைக்கும் அப்படின்னா டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் தான் அதனுடைய ஆன்சர். tan inverse ஆஃப் மாடுலஸ் m1 மைனஸ் m2 டிவைட் பை 1 ப்ளஸ் mn m2. ஸோ கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட், கண்டிஷன் ஃபார் parallel, 2 curves are parallel if and only if m1 equal to m2. பேரலாக இருந்தால் ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பேரலாக இருக்கும். கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர், m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. பர்பண்டிகுலராக இருக்கணும்னா m1 m2 -1 இருக்கணும். அந்த ஸ்லோப்ஸில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் m1 m2 எக்ஸிஸ்ட் அண்டு ஃபைனைட்டாக இருக்கணும். இது இல்லைன்னு சொன்னால் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. m1 m2 -1 இருந்ததுன்னா பர்பண்டிகுலர். ஸோ இது கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற டைட்டில்லையும் டேஞ்சன்ட் நார்மல்லையும் வருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் தியரம். இந்த தியரம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா f of x அப்படிங்கிறது இட் மஸ்ட் பி கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயில் இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் a, b. ஸோ இது காமன் ரிசல்ட். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த தியரம்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ f of x ஆல்வேஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் a, b அண்ட் ஓப்பன் இன்டர்வல் a, bயில் டிஃபரன்ஷியபிள்.
அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் பார்த்துங்க, ஆல் தி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ். பட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் எக்ஸ். மாடுலஸ் எக்ஸுங்கிற கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும், கண்டினியூஸாக போகுது, பட் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ ஆல் தி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள். பட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இட் மஸ்ட் பி கண்டினியூஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இன்டர்மீடியட் தியரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ அந்த ஏ கமா பிங்கிற இன்டர்வலில் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனுடைய ஆன்சர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற மாதிரி. ரோல்ஸ் தியரம், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இந்த ரெண்டு கண்டிஷனோட எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பி ஈக்குவலாக இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஏ பாயிண்ட் சி இன் ஏ கமா பி ஓப்பன் இன்டர்வல் சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளோ தான் ரோல்ஸ் தியரம். இந்த ரெண்டு கண்டிஷன் இங்கே சேர்த்திக்கணும். எல்எம்பி லக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம். இந்த ரெண்டு கண்டிஷனோட தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஏ பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இது எல்எம்பி தியரம். ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம். எப்போ இந்த ரோல்ஸ் தியரம் எல்எம்பி தியரம் எப்போ ரோல்ஸ் தியரமாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம் அப்படின்னு. இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, இந்த எல்எம்பி தியரத்தோட எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி கொடுத்தீங்கன்னா தென் எல்எம்பி கிவ்ஸ் ரோல்ஸ் தியரம். ஸோ இதுதான் இன்டர்மீடியட் தியரம். ஸோ இந்த தியரங்கள்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸ்லையும் கூட ஸ்டேட் லக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கண்டினியூஸ் எழுதணும். டெய்லர் சீரியஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ரெண்டு சீரியஸ் இருக்குது, டெய்லர் சீரியஸ் ஒன்று, மெக்லரின் சீரியஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இருந்ததுன்னா அது டெய்லர் சீரியஸ். எஃப் ஆஃப் ஏ எஃப் டாஷ் எஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டாஷ் எஃப் ஏ பை 2 ஃபேக்டோரியல். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். மெக்லரின் சீரியஸில் என்ன பார்த்தீங்கன்னா போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 இங்கே. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 0, சாரி ஏ ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்கிறோமே, அதில் வந்து எக்ஸுக்கு ஏங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா இது லக்ராஞ்சி மெக்லரின் சீரியஸாக வரும். ஏ வேல்யூ 0, எஃப் டேஷ் ஆஃப் 0 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல். ஏ வேல்யூ 0 ஆனால் இது எக்ஸு, ஏ வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இது எக்ஸ் ஸ்கொயர். இது மெக்லரின் சீரியஸ்னுடைய ஃபார்ம். அடுத்தது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ். என்னெல்லாம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்? நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாததில் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். 0/0 அது நம்மளால் டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, 1 பவர் இன்ஃபினிட்டி, 0 பவர் 0, இன்ஃபினிட்டி பவர் 0, இதெல்லாம் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது எல்ஹோபிட்டல்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல். என்ன சொல்கிறான்? எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மில் நம்மளுடைய லிமிட் இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணு, ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணு. யூ ஷுட் நாட் யூஸ் யூ பை வி ரூல். செப்பரேட்லி டினாமினேட்டர் நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு எகெயின் லிமிட் அப்ளை பண்ணுறேன். இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரலைன்னா ஆன்சர் அரைவ்டுன்னு அர்த்தம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்ததுன்னா மறுபடியும் அதே ப்ராசஸ் until we get a finite form. ஸோ இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கான மெத்தடு எல்ஹோபிட்டல்ஸ் ரூல். மோனோடானிசிட்டி. வாட் இஸ் மீனிங் ஆஃப் மோனோடானிசிட்டி? மோனோனா சிங்கிள். எய்தர் த கர்வ் இஸ் கம்ப்ளீட்லி இன்க்ரீசிங் ஆர் கம்ப்ளீட்லி டிக்ரீசிங், தென் இட் இஸ் கால்டு மோனோடானிசிட்டி. ஒரே இன்டர்வலில் ஃபுல்லாக இன்க்ரீசிங்காகவோ அல்லது ஃபுல்லாக டிக்ரீசிங்காகவோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் மோனோடானிக். சம்வேர் இன்க்ரீசிங் சம்வேர் டிக்ரீசிங்னா இட் இஸ் நாட் மோனோடானிசிட்டி. எஃப் இஸ் இன்க்ரீசிங், இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஏ இஸ் லெஸ் தேன் பி, தென் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் பி இருந்ததுன்னா தென் இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ வித்தவுட் யூஸிங் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அது வந்து பாசிட்டிவோ அல்லது ஜீரோவாவோ இருந்ததுன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் தென் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 0, அந்த 0ங்கிற பாயிண்ட் இல்லாமல் ஒன்லி பாசிட்டிவாக இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ அதனுடைய ஜஸ்ட் ஆப்போசிட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். டிக்ரீசிங்னா இன்டர்வல் கொடுத்துக்கிற போது ஏ லெஸ் தேன் பிங்கிற அதே சேம் இன்டர்வலில் இந்த இன்இக்வாலிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பதிலாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இன்இக்வாலிட்டி இங்கே கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா இங்கே லெஸ் தேன் அப்படி இருந்ததுன்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் அண்ட் 0. ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஒன்லி நெகட்டிவ்.
ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் உண்டு. ஸ்டேஷனரி பாயிண்ட்னு என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு என்ன, அதனுடைய நம்பர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷனரி நம்பர் f dash of x equal to 0ன்னு கொடுக்குற போது கிடைக்கிற எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்மளுடைய ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். பாயிண்டில் கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்டேஷனரி பாயிண்ட். கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது f dash of x equal to 0, f dash of x equal to 0ங்கிற போது கிடைக்கிற எக்ஸ் வேல்யூஸு அண்ட் f dash of x does not exist for some values of x. எக்ஸுடைய சில வேல்யூஸுக்கு f dash of x வந்து does not exist இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டும் கிரிட்டிக்கல் நம்பர். அப்போது ஆல் தி ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் நம்பரில் இந்த டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இங்கே ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் உண்டு. f dash of x equal to 0ங்கிற போது கிடைக்கிற பாயிண்ட்ஸும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிற பாயிண்ட் இருக்கும். ஸ்டேஷனரி பாயிண்டில் ஒன்லி f dash of x equal to 0ங்கிறது மட்டும் கிடைக்கும். Working rule to find local maximum, local minimum. Working rule to find absolute maximum, absolute minimum. Working rule to find concavity, convexity and point of inflection. எல்லாம் ஒரே டைட்டிலில் கொண்டு வந்துடலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் y equal to f of x அப்படிங்கிற கர்வ் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் f dash of x, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணு. put f dash of x equal to 0 and find the values of x. f dash of x ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடி. அது 2 வேல்யூஸ் வரலாம், 3 வேல்யூஸ் வரலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் பொறுத்து மாறும். இது ரெண்டு காமன். f dash of x கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 0 போட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமத்துக்கு என்ன ஒர்க்கிங் ரூல்? find f double dash of x, go for second derivative test. Second derivative test la substitute the values of x in f double dash of x. What we find by equating f dash of x equal to 0. இங்க கொடுக்க போது x க்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூஸ் f double dash of x you can substitute. If f double dash of x is negative, that means less than 0, then we get maximum, local maximum value. கொஞ்சம் உல்டாவாக இருக்குது. இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கில் பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங். பட் இங்கே நெகட்டிவாக இருக்கிற போது we get local maximum, அதே பாசிட்டிவாக இருக்கிற போது லோக்கல் மினிமம் கிடைக்கும். அப்போ எந்த பாயிண்டில் லோக்கல் மேக்ஸிமம், எந்த பாயிண்டில் லோக்கல் மினிமம், கர்வில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ரூல் ஃபார் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். The next, what is the working rule for absolute maximum absolute minimum means these two are common. Find f dash of x and find the value of x by substituting f dash of x equal to 0. Substitute x values and n points of a comma b in f of x. ஸோ எக்ஸினுடைய இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த வேல்யூஸும் இன்டர்வல்னுடைய கார்னர் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் தி இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. சப்போஸ் இங்கே எக்ஸ் வேல்யூஸ் 2 கிடச்சிதுன்னா அப்போ x1 x2 ஏபி இந்த 4 வேல்யூஸையும் go and substitute in f of x. If the largest value of the all the 4 among the 4 is called absolute maximum, least value among the 4 is called absolute minimum. So this is working rule for absolute maximum, otherwise you can call it as global maximum, global minimum. What is the working rule for concavity, convexity? These two are common. First f dash of x கண்டுபிடி, then f dash of x equal to 0ங்கிற போது we can get the values of x. After that go for second derivative. If the second derivative is positive, we get concave upward by substituting x values in second derivative test. It is positive, then concave upward. If it is negative, then concave downward. Once the curve is changing from concave upward to downward or concave downward to upward, then the changing point is called point of inflection. எந்த பாயிண்டில் இந்த கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கும் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுக்கும் மாறுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஒரே ஒரு டேப்லெட் கணத்தை வச்சுட்டு லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம், கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு கர்வ் ட்ரேசிங். ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க, கர்வை ட்ரேஸ் பண்ணணும். சிமெட்ரிக்காக இருக்குதா, இருந்ததுன்னா எதை பொறுத்து சிமெட்ரிக். அசிம்டோட்ஸ் எப்படி இருக்குது, இருந்தால் அசிம்டோட்ஸ் வந்து there are 3 type of அசிம்டோட்ஸ் இருக்குது. எப்படி அசிம்டோட்ஸ் இருக்குதா இல்லையா, மோனோடானிசிட்டி இருக்குதா இல்லையா, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது மோனோடானிசிட்டி. மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் என்ன, லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் என்ன, கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி என்ன, இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது அண்ட் ட்ரேஸ் தி கர்வ். கர்வை வந்து வரைஞ்சி கொடுக்குறது தான் கர்வ் ட்ரேசிங் அப்படிங்கிறது. அதில் முக்கியமான 2 டாபிக் வந்துட்டு சிமெட்ரிக் என்ன, அசிம்டோட்ஸ் என்ன அப்படிங்கிறது.
இந்த ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது மோனோடானிசிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி எல்லாம் ஆல்மோஸ்ட் அதில் வந்து அதே ப்ராப்ளம் தான். ரைட். சிமெட்ரிக், ஒரு கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் சிமெட்ரிக்காக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்கமா ஒய்க்கு பதிலாக எக்ஸ்கமா மைனஸ் ஒய் கொடுங்க. அப்போ கொடுத்தீங்கன்னா கர்வ் வந்து அன்ஆல்டர்டாக இருந்ததுன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அது சிம்பிளாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஒயில் ஸ்கொயர் இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் சிமெட்ரிக், எக்ஸில் ஸ்கொயர் இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸில் சிமெட்ரிக். அதை தான் இங்கே ஃபார்முலாவாக எழுதிக்கிறோம். ஒய்யில் ஸ்கொயர் இருந்ததுன்னா அப்போ மைனஸ் ஒய் போட்டிங்கன்னா மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒய் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் மாறாமல் இருக்கும். இப்போ ஒய்யில் ஸ்கொயர் இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் சிமெட்ரிக், எக்ஸில் ஸ்கொயர் இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸில் சிமெட்ரிக். எக்ஸுக்கு ஒய்க்கு ஆரிஜினில் சிமெட்ரிக்கா அப்படிங்கன்னு பார்க்குறது. எக்ஸில் மைனஸ் எக்ஸும் ஒய்க்கு மைனஸ் ஒய் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருந்ததுன்னா எக்ஸினுடைய வேரியபிள்லையும் ஸ்கொயர், ஒய்னுடைய வேரியபிள்லையும் ஸ்கொயர் இருந்ததுன்னா அது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற அந்த ஸ்லாண்டிங் லைன், அந்த லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய்யும் ஒய்க்கு பதிலாக எக்ஸு ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவேஷன் மாறாமல் இருந்ததுன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இதே மாதிரி y equal to minus x, put y equal to minus x and x equal to minus y. If equation is unaltered, then it is symmetrical about the line y equal to minus x. Negative side la போகக்கூடிய line. Asymptotes, horizontal asymptote, vertical asymptote and slanting asymptote. மூணு வகையான asymptotes இருக்குது. parallel to x axis, ஒரு tangent வரைஞ்சிங்கன்னா அந்த tangent வந்து parallel to x axis இருந்ததுன்னா இந்த இது வந்துட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட் அப்படின்னு சொல்கிறோம். கர்வ் ட்ரேசிங் பண்ணுறபோது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் வருது. ஸோ அசிம்டோட்ஸ் வந்து பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்ததுன்னா அது ஹரிசாண்டல், பேரல் டு ஒய் ஆக்சிஸாக இருந்ததுன்னா அது வந்து வெர்டிக்கல் அசிம்டோட். அடுத்தது 8th சாப்டர்னுடைய வீடியோஸ், அதாவது ஃபார்முலாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.